ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணேன், அதை எப்படி பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? பாலையும் கொதிக்க வைக்கேன், சோறுக்கு தண்ணியும் கொதிக்க வைக்கேன். பால் பொங்கி வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு கோசம்பரி. இது கர்நாடகாவோட ஸ்பெஷலான சாலட். பாசி பருப்பை ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற விடணும். அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். டைம் இல்லைங்கிறதுனால கொதிக்க தண்ணியை விட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருதேன். அது ஊறதுக்குள்ள லஞ்சை ரெடி பண்ணிடலாம். லஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ரைஸை வேக வச்சு வடிச்சு மாத்தி வைக்கேன். இது கூட ரொம்ப சிம்பிளா பெப்பர் சிக்கன் ரெடி பண்ண போறேன். சிக்கனை மஞ்சள் போட்டு கழுகி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இப்ப மசாலாவை திரிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து நல்ல பொடியா ஒன்னும் பாதிமா அடிச்சு எடுத்துறதேன். இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை குக்கர்லயும் சேர்த்துட்டு பொடிச்சு வச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து கருவேப்பிலை, கொஞ்சமா தண்ணி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலா கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டு குக்கரை மூடி வேக வைக்கேன். கொஞ்சம் எலும்போட உள்ள சிக்கனா இருந்தா இந்த பெப்பர் சிக்கன் நல்லா டேஸ்டா வரும். 2 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நிற்கும். லைட்டா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ஊற வச்சிருந்த பாசி பருப்பு நல்லா ஊறிட்டு இப்ப அது கூட சேர்க்கறதுக்காக வெள்ளரிக்கால தோலை நீக்கிட்டு பொடிசா கட் பண்ணி வைக்கேன். கேரட்டையும் துருவி வைக்கேன், மாதுளம்பழத்தையும் உதுத்தி வைக்கேன், அரைமுறி தேங்காவையும் துருவி வச்சிருக்கேன். இப்ப ரெடியா வச்சிருக்கிறதெல்லாம் மிக்சிங் பவுலுக்கும் சேர்த்து ஊற வச்ச பாசி பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு உள்ள சேர்த்துட்டு ஒரு லெமனையும் புழிஞ்சு விடுதேன். பொடிசா கட் பண்ண மல்லி எல்லாம் தேவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தேங்காய்ல கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை தாளிச்சு சாலட் கூடயும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஃபைனலா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இவ்வளோ ஹெல்த்தியா சிம்பிளா ஒரு சாலடா மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இப்ப சோறை மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடியா இருக்கிற சிக்கனை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் பீஸை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு மீதி இருக்கிற கிரேவில ரெடியா இருக்கிற சோறையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பெப்பர் சிக்கன் ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா அந்த மழை நேரத்துக்கு நல்ல காரசாரமா சாப்பிட சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் தேங்காய் சட்னியும். தேங்காய், மிளகா, பொரிக்கடலை எல்லாம் வச்சு சட்னியும் அரைச்சு அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பும் கொடுத்துட்டு சுட சுட தோசையும் செஞ்சு பிள்ளைங்களை சாப்பிடவும் வச்சாச்சு. இட்லியை விட தோசை தான் விரும்பி சாப்பிடுறாங்க, அதனால இப்ப ஃபுல்லுமே தோசையா தான் இருக்கு. இது கூட வெது வெதுப்பா நாட்டு சக்கரை பாலையும் ஊத்தி பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுத்துட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரெடியான லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் மட்டி பழம் ரொம்ப பிடிக்கும். மதிய லஞ்சு சோறுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்காக 2 மட்டி பழத்தையும் எடுத்து வைக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் எடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பை.